விடுதலைக்காகவும் எங்களுடைய சுதந்திரத்துக்காகவும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய சுதந்திரத்திற்காகவும் இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்தவர்கள் தான் இந்த மாவீரர்கள். உண்மையில் எங்களுக்கு இவர்கள் தான் கடவுள். இந்த எங்களை தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே ஒரு உலகளாவிய ரீதியான ஒரு தூய்மையான ஒரு இராணுவமாக செயற்பட்டது தான் எங்களோட விடுதலை இயக்கம். உண்மையில் அவர்களுடைய தியாகங்கள் நாங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த தியாகம் உண்மையில் மனிதாபிமான ரீதியிலேயாவது நாங்கள் ஒரு இனத்தை ஒரு மனிதனாக சிந்திப்பமாக இருந்தால் கூட இந்த தியாகத்தை அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள். நிச்சயமாக எங்களுக்கு கொண்ட ஒரு காலம் அவர்களுடைய தியாகம் எங்களுக்கு எப்போவுமே வழிகாட்டியாக இருக்கும். அவர்களுடைய தியாகத்தை யாராலும் ஒருபோதும் அழிக்க முடியாது. உண்மை எப்பயோ ஒரு காலம் எங்களுடைய அவர்களுடைய தியாகத்தின் வாயிலாக நாங்கள் எங்களுக்குரிய சுதந்திரத்தை அடைவோம். உண்மையிலே நாங்கள் மறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு குரல் நசுக்கப்பட்ட இனமாக இன்றைக்கு எங்களுடைய மாவீரர்களை நாங்கள் தெய்வமாக போற்றுகின்ற மாவீரர்களை போற்றுவதற்கு கூட நாங்கள் பயந்து வாழ வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்குது. ஆனாலும் நாங்கள் பெற்றவர்கள், நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாவீரர் குறித்துடையவர்கள். ஈழத்தமிழர்களாக இருக்கிற ஒவ்வொரு பெற்றாரும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு உறவுகளும் இந்த மாவீரர்களுக்கு உறவினர்கள். அவர்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறதோ அல்லது அவர்கள் ஒதுக்கி வைக்கிறதுக்கோ ஒருபோதும் அது நியாயமானதாக இல்லை. நாங்கள் எப்போவும் உறவினர்கள். நாங்கள் எங்களுடைய உறவுகளை நாங்கள் நேசிக்கிறதுக்கு தடை விதித்து எங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் செய்கிறபடியாகத்தான் நாங்கள் இவர்களை மனதால் நேசித்து கொண்டிருக்கிறோம். இந்த இன்றைய சிந்தனையில் உண்மையிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும். இது அவர்கள் தரப்பட்ட சந்தர்ப்பம் இல்லை, இது எங்களுடைய தியாகிகளின் தியாகத்தால் வரப்பட்ட சந்தர்ப்பம். அதனால் நாங்கள் இந்த முறை ஒரு சிறப்பாக இன்றைக்கு இந்த மஞ்சள் கொடிகளை நாங்கள் உண்மையில் நாங்கள் பார்க்குற போது எங்களுடைய மனம் சரியான இன்றைக்கு அந்த கண்ணீர் விடுகிறது. இல்லை, நாங்கள் உண்மையாக உணர்வோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த உணர்வை அந்த பேரினவாதம் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்பயோ ஒரு காலத்தில் நிச்சயமாக எங்களுடைய இந்த தேச விடுதலை வெற்றி பெறும். இந்த தியாகம் ஒருபோதும் எங்களுக்கு தோற்று போவது இல்லை. அவர்கள் தாங்களாக உணர்வோடு இந்த மண்ணுக்காக, இந்த மண் விடுதலைக்காக, இந்த மக்களுக்காக, எங்களுடைய தேசத்தின் நலனுக்காக, எங்களோட விடுதலை இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக தான் இவர்கள் போனவர்கள். அப்போ அதனால் நாங்கள் இவர்கள் எங்களுடன் வேறுபடுத்தி காட்ட முடியாது. சும்மா தேவையற்று இவியல் எங்களுடைய பயங்கரவாதிகள் பெற்றோர் இன்றைக்கு பாருங்க எத்தனை பெற்றோர்கள் இந்த மண்ணுக்காக ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகளையும் இழந்து தனிமையாக பெற்றோர் இருக்கிற காலம் கூட இந்த மண்ணில் இருக்கு. இதை யார் உணர்வினம்? அப்போ அது தனித்துவமாக ஒரு அவைகளுக்கு ஒரு வழிப்படுத்தல் இல்லாத மாதிரியான இருக்குது. இந்த நிழல் அரசாங்க காலத்தில், அதாவது பிரபாகரனுடைய காலத்தில், தலைவற்ற காலத்தில் இந்த மாவீரர்கள் ஒரு காலம் உணவில்லாமல் இருந்தது. இந்த பெற்றோர் மதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நலனில் அவை மிக அக்கறையாக இருந்தவர்கள். இப்போ அப்படியான நிலப்பாடுகள் இங்கே இல்லை. ஆனால் உண்மையில நாங்கள் இன்றைக்கு இருந்துட்டு நாங்கள் மாவீரர்களை கௌரவிக்கிறோம்ன்றதே எங்களுக்கு ஒரு மிளகு சரியான ஆழமான கவலை. ஆனாலும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் அந்த வரலாறுகளை நாங்கள் வழிப்படுத்தி காட்டினால்தான் நாங்கள் அந்த சந்ததி அந்த வரலாறுகளை வழிப்படுத்தி கொண்டு போகும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த இதில் செய்து காட்டுறோம். இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் என்பது மிக தெய்வங்களாக போற்றப்படும். உண்மையில் தலைவர் ஒவ்வொரு முறையும் தலைவர் அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களுடைய மன கஷ்டங்களை எல்லாம் கண்டு அவர்களுக்குரிய சகல தொழில் வாய்ப்புகளை இந்த பெற்றோர்கள் உண்மையில் பெண் தலைமைத்துவம் என்ற அந்த பெண்கள் போராடுகின்ற காலப்பகுதியில் பெண்கள் 5 பெண் பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பெற்றால் நல்லா தான் இருந்தவர். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் அனைத்தையும் தான் அங்கு திட்டமிட்டு அந்த அந்த நடவடிக்கை இருந்தது. உண்மையில் அந்த நிழல் அரசாங்க காலப்பகுதியில் எங்களுக்கு வறுமை தெரியாது. நாங்கள் உண்மையில் அந்த எங்களுடைய சுய தொழில்களும் சுய வேளாண்மைகள் அத்தனை வசதிகளையும் நாங்கள் படைத்து உண்மையிலே எங்களுக்கு வறுமை தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இதில் கதைக்கிறோம். ரோட்டில் அங்கால போனால் எத்தனையோ அம்மாக்கள், எத்தனையோ சகோதரர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படியான நிலையெல்லாம் இன்று இந்த நிலையை எப்போவுமே இவர்கள் தீர்த்து கொள்ள போகிறதுக்கு இல்லை, ஒருபோதும் தீர்த்து கொள்ள போவதற்கு இல்லை. எங்களுக்குரிய விடுதலைக்கான எப்போ ஒரு தீர்வு, எங்களோட விடுதலையான எங்களோட போராட்டத்தை எப்போ மதித்து எங்களுக்குரிய விடுதலையை எங்களுக்குரிய விடுதலையை எப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்குரிய தீர்வை தருகிறார்களோ அன்றுதான்
அவர்களுக்கும் விமோசனம், எங்களுக்கும் விமோசனம். அது வரைக்கும் ஒருபோதும் நாடு சுதந்திரப்படைய போதும் இல்லை. நாடு அந்நியர்களால் ஆட்சி செய்யப்படுவதாகத்தான் அமையுமே தவிர எங்களுடைய இலங்கையராலேயோ அல்லது எங்களோட சகோதர இனத்தாலேயோ அல்லது நாங்களாகவோ அங்கே ஆள போகிறதுக்கு இல்லை. நிச்சயமாக இவர்களுடைய செயற்பாடும் இவர்களுடைய போக்கும் அந்நிய நாட்டு அந்நியர்கள் கால் பதித்து அந்நியர்கள் ஆள்வதற்குரிய செயற்பாட்டை தான் வழிவகுத்து கொண்டு போகிறார்களே தவிர எங்கட நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தமிழர்களோ சிங்களவர்களோ முஸ்லீம்களோ நாங்கள் அவர்கள் தங்களுடைய கலை கலாச்சார விழுமிய பண்பாடுகளோட தங்களுக்குரிய தேசத்தில் ஆள்றதுக்குரிய விடுதலை அவை வழங்கும் வரைக்கும் ஒருபோதும் அவர்களுடைய இந்த எதிர்பார்ப்புகளோ அல்லது ஒரு இலங்கை என்ற சுதந்திரத்தையோ அடைய முடியாது என்றதான் எங்களுடைய கருத்து. கடைசியா காட்சி உங்களை பார்க்கக்குள்ள உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு பெருமையா இருக்கிறால் அதே உணர்வு விதையா உறங்கி கொண்டிருக்கிற அந்த அக்காமார்களினுடைய அதே உணர்வு உங்கள்கிட்டையும் இருக்குது. எங்கட அண்ணாமார்கள் அக்காமார்கள் எங்களுக்காக உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. இவங்களை பத்தி ஒரு 2 வரியில சொல்லுங்கள் பாவம். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையில நான் வந்திருக்கிறது அண்ணாவுக்காக, எங்கட அக்காவுக்காக. நான் திருகோணமலையில இருந்து வந்திருக்கிறேன். நாங்களும் இப்போ 2 அண்ணா தங்கச்சியை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் இப்பவும் அண்ணனுக்காக இப்படி இதை செய்வோம், இந்த தியாகத்தை செய்வோம். இதில் என்னன்னு சொன்ன இந்த அண்ணாமார் அக்காமார் வெறுமனையான உயிர்கள் அல்ல. இவர்கள் ஒரு பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்டவர்கள். அதாவது ஒரு கடவுளாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான் இந்த அண்ணாமாரும் அக்காமாரும். உண்மையில் இப்போ உலகளாவிய ரீதியில் ஒரு புனிதமான ஒரு விடுதலை கட்டமைப்புன்னு சொன்னால் இந்த புலிகளின் கட்டமைப்பு தான். உண்மையில் இராணுவமாக இருந்தால் கூட தங்களுடைய சண்டைக்கு போவீர்கள் அவைகள்ட்ட நிறைய வேறுபட்ட பழக்க வழக்கங்களோடு தான் அவர்கள் போயிருந்தது. ஆனால் எங்கட மாவீரர்களோ எந்த விதமான உணர்வு, எந்த விதமான பழக்க வழக்கங்களோ, எந்த விதமான அசிங்கமான செயற்பாடுகளோ எதுவும் இல்லாமல் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு தங்களுடைய தேசத்தை மீட்கணும், இந்த தாய் நாட்டை மீட்கணும், தன்னுடைய தந்த தாயை எவ்வாறு மதிக்கிறாரோ அதே மாதிரியே இந்த தாய் நிலத்தை மதித்தபடியாக தன்னைக்கு தன்னிச்சையாக தாங்களாக தங்களுடைய உயிர்களை நீத்தவர்கள். யாரும் இங்கே எத்தனையோ கல்விமான்களாக இருந்தவர்கள் கூட தங்களுடைய கல்வியை விட்டு அவருடைய வேலைகளை விட்டு கூட இன்றைய மண்ணுக்காக மரணித்தவர்கள் இங்கே நிறைய மாவீரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இன்னும் ஒரு அவருடைய தூண்டுதல்களாக வரப்பட்டவர்கள் இல்லை. இவர்கள் தாமாக உணர்ந்து தம் தேசத்துக்காக வரப்பட்டவர்கள், தம் தேச தலைவனை நேசித்தவர்கள். உண்மையிலே உங்களுக்கு ஒரு கடவுள் இன்றைக்கு தலைவர் பிறந்த நாள். இன்றைக்கு எங்களுக்கு அவர் கிடைச்ச கடவுள். அவர் இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன். இதுதான் அவருடைய மரபு வழி. எங்களுடைய மரபு வழியாக அமைய போறதுதான் தலைவன் என்றவர். அந்த தலைமைத்துவம் வந்துதான் எங்களை இவ்வளவு தூரம் நாங்கள் கம்பீரமாக இருக்கிறதுக்கே காரணம். உண்மையில நாங்கள் பெண்களாக இருந்தாலும் நல்ல வீரமானவர்களாக, நல்ல ஒழுக்கமுடையவர்களாக, தியாகிகளாக இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் தலைமைத்துவம். உங்களோட தலைவர் காட்டின வழி. இன்றைக்கு பெண் போராளிகளாக இருந்தாலும் பெண் மாவீரர்களாக இருந்தால் கூட இன்றைக்கு அவர்கள் புனிதமானவர்கள். இன்றைக்கு அவர்கள் புனிதமான ஒரு படையணிகள் அவைகள். உண்மையில நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு இதிலே ஒரு முன்னாள் போராளி வேலை செய்து கொண்டிருக்கிறா. அவள் பார்க்க அந்த சிறுத்த புலியில் அம்ப இருக்கே அந்த ஃபீல் பைக்கில் அவைகள் போவைகளை பார்த்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர் தெரியாது. அவைகளுக்கு இடையில இடவழி தெரியாது. ஆணோ பெண்ணோன்னு சொல்ல முடியாத அவ்வளவுத்துக்கான கம்பீரமான வீரமான பெண்கள். உண்மையிலே இந்த பெண்கள், இந்த மாவீரர்கள் அவர்கள் தியாகிகள், அவர்கள் கடவுளாக பூசிக்கப்பட வேண்டியவர்கள். நாங்கள் அதனால தான் நாங்கள் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் எங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனாலும் நாங்கள் எங்களோட உறவைத்தான் சொல்லுறோம். நாங்கள் யாரையும் அடுத்தவர்கள் கதைக்கிறோம், எங்களோட உறவைத்தான் சொல்லுறோம். நாங்கள் எங்களோட உறவை பற்றி தான் கதைக்கிறோம். இதில் இருக்கிறோம். எங்களுக்கு எது நடந்தாலும் அது அந்த உறவுகளுக்காக நாங்கள் எங்களை இழக்கிறதுலேயே எந்த கருத்து பிரச்சனையும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைமை. இதுதான் உண்மையான எங்களோட மாவீர செல்வங்களுடைய வரலாறு. எங்களோட மாவீர செல்வங்களுடைய செல்வங்களை நாங்கள் இதில் பூசிக்கிறதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம், மன நிம்மதி அடைகிறோம். நன்றி அக்காச்சி.